கடிதம் எண் 28, புத்தகத்தில் பக்கம் 77. 1930 வருடம் அக்டோபர் மாதம் 25ஆம் நாள் எழுதப்பட்ட கடிதம். அன்பானவரே, ஆசிகள். உங்கள் முந்தைய கடிதத்திற்கு நான் பதில் எழுதிவிட்டேன். எனது பதில் உங்களுக்கு கிடைத்திருக்கும். சுயத்தின் வடிவம் பாம்பை போன்றது. அதை அகங்காரம், அனானியாத் என்றும் சொல்வார்கள். அதிலிருந்து விடுபட்டவர் எவரும் இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அதன் மீது கட்டுப்பாடு இருந்தது. நாகத்தை அவர் கட்டுப்படுத்தி இருந்தார். அது மரணம் அடையவில்லை. ஆனால் பலவீனமாகவும் பணிய வைக்கப்பட்டதாகவும் ஆக்கிவிடுகிறது. இது முழுமையாக அழிக்கப்பட்டால் அல்லது முழுமையான ஐக்கியம் அடைந்தால் அகங்காரம் இறந்தது போல் ஆகிவிடுகிறது. அது நமது உடல் முழுவதும் பரவி இருக்கின்றது. நமது சூட்சும உடல் பாதி கருப்பாகவும் பாதி வெள்ளையாகவும் பற்பல திரைகளுக்கு பின்னால் இருக்கிறது. மொத்தமும் முழுவதுமாக வெள்ளையாகவோ அல்லது கருப்பாகவோ ஆகிவிட்டால் அது ஒரே நிறமாகிவிடும். நீங்கள் பயணிக்கும் பாதையில் நீங்கள் எதை பார்த்தாலும், எதை அனுபவமாக பெற்றாலும் அதை பார்க்க மட்டும் செய்யுங்கள். அதன் மீது கவனம் செலுத்தாதீர்கள். என்னால் நடக்க முடிகிறது, சாப்பிடவும் முடிகிறது, ஆனால் மிகவும் பலவீனமாக உணர்கிறேன். அதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஒரு கால் அது இந்த மோசமான பருவநிலையின் காரணமாக இருக்கலாம். அனைவருக்கும் சலாம், ஆசிகள். ராம்சந்திர, 25 அக்டோபர் 1930. இந்த கடிதத்துல 2 முக்கியமான விஷயங்கள். முதல் முக்கியமான விஷயம் அகங்காரத்தை பத்தி இத சொல்றார். சுயத்தின் வடிவம் பாம்பை போன்றது. அதை அகங்காரம், அதாவது அனானியாத் என்றும் சொல்வார்கள். சுயம் எது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது உருதுல அந்த அனானியாத்துங்கிறது உருதுல சொல்ற வார்த்தை, சூஃபிசத்துல யூஸ் பண்ற வார்த்தை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை சுயம் அல்லது நம்முடைய அகங்காரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் காளிங்க நர்த்தனம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடா ஸ்ரீ கிருஷ்ணர் கொண்டு வர்றாரு. அதுல அவர் அந்த பாம்புடைய தலையில நடனம் ஆடுறாரு. பாம்பு டயர்டாகுது. டயர்டாகி முற்றிலுமாக அதனுடைய எனர்ஜி எல்லாம் இழந்துடுது. ஆனா கொல்றது இல்லை. மற்றவர்களெல்லாம் வதம் பண்றார். மற்ற அரக்கர்களுக்கெல்லாம் வதம். ஆனால் காளிங்க நர்த்தனம் தான், காளிங்க வதம் கிடையாது. அதனால சுயத்தை பொறுத்த வரைக்கும் அதை அழிப்பது இல்லை, அதை கட்டுப்படுத்துதல் தான். அதை கட்டுப்படுத்தி அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வர்றாரு. அது மரணம் அடையவில்லை, ஆனால் பலவீனமாக்கப்பட்டது, பணிய வைக்கப்பட்டது. எப்படி அந்த நாகத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் பலவீனமாக தன் சொல்வதை கேட்கிற மாதிரி அதை பணிவானதாக மாற்றுகிறாரோ, அது போலதான் நாமும் இந்த சுயத்தை செய்ய வேண்டும், நம்முடைய அகங்காரத்தை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறது அதுல அடிப்படையாக இருக்கு. ஒருவேளை இந்த அகங்காரம் முழுமையாக அழிக்கப்பட்டால் அல்லது முழுமையாக ஐக்கியம் அடைந்தால், முழுமையாக அழிக்கப்படுவது இல்லை, அதுக்கு பதிலாக முழுமையாக ஐக்கியம் அடைந்தால் அகங்காரம் கிட்டத்தட்ட இறந்தது போலவே ஆகிவிடுகின்றது. அந்த நிலைமைக்கு வர்றவங்க தான் அந்த லிவிங் டெட் கண்டிஷனோட ஒப்பிடுகிறார் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது நம்முடைய சுயத்தை பற்றிய ஒரு பதில். சுயம்னா என்ன? இப்ப நம்முடைய அகங்காரம் தான் சுயமா அப்படின்னா, ஆமா, நம்ம நான் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் நம்முடைய சுயம். அதை லோயர் செல்ஃப்னு சொல்றோம். அதுதான் பாம்பை போல. அதாவது பாம்பு ஏன் சொல்றாங்க? இந்த பாம்புங்கிற விஷயம் நம்ம லிட்ரேச்சர்ல மட்டும் கிடையாது. இந்து மித்தாலஜியா இருக்கலாம், அல்லது கிறிஸ்டியானிட்டியா இருக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் அப்படின்னு வர்றப்ப அங்க ஒரு பாம்பு வந்துடும்.
அது மாதிரி இஸ்லாமிக் லிட்ரேச்சர்லயும் பாம்பு வந்து தன்னுடைய வாயால தன்னுடைய வாழை தன்னுடைய வாயால பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்த வச்சு பேசுறாங்க. ஆக எந்த ஒரு இதை எடுத்தாலும், எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தை எடுத்தாலும் அங்க வந்து இந்த பாம்புங்கிற விஷயத்த கொண்டு வர்றாங்க. அதுதான் அகங்காரத்துக்கு அடிப்படை. ஏன் அது மாதிரி இருக்கு, அதனுடைய நேச்சரும் இதனுடைய நேச்சரும் எப்படி எல்லாம் ஒத்து போகுது அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு. அது வந்து எப்படி அது ஒரே இடத்துல இருக்கிறது இல்ல, எப்படி வந்து ஒரே பொசிஷன்ல இல்லாம நெளிஞ்சுக்கிட்டே இருக்கு. அடங்கி ஒரு ஒரு விஷயத்துக்காக தேவைன்னா சுத்தமாக ஒடுங்கி இருக்கிற மாதிரி, பாம்பு சுருண்டு படுத்திருக்கிற மாதிரி, அது சீர்ற மாதிரி, இது எல்லாமே நம்மளுடைய அகங்காரத்திலையும் வெளிப்படுது, நம்ம செயல்பாடுலையும். அதனாலதானோ என்னவோ அதோட ஒப்பிட்டுதான் எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. நம்முடைய அமைப்புல எல்லாமே அந்த பாம்பு மாதிரிதான். நம்ம குண்டலினி பவர் அதை வந்து அந்த பாம்பு போட்டுடுவாங்க. அதனால எல்லாம் வந்து ஒரே மாதிரியான அந்த ஒரு உருவகத்துலதான் செய்யப்பட்டிருக்கிறது. இது நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். அகங்காரத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன செய்தார் அப்படிங்கிறது நமக்கு எடுத்துக்காட்டு. அதனால அதை முழுவதுமாக வந்து பலவீனப்படுத்தி பணிய வைக்கப்பட்டதாக ஆக்க வேண்டும், அல்லது அதை வந்து ஐக்கியமடைய வைக்க வேண்டும் மாஸ்டரோடு அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த அனானியாத் அப்படிங்கிற விஷயம். இந்த சுயமானது எங்க இருக்கு, அதனுடைய இருப்பிடம் என்ன அப்படின்னா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அது பரவி இருக்கிறது. நமது சூட்சும உடல் பாதி கருப்பாகவும் பாதி வெள்ளையாகவும் பற்பல திரைகளுக்கு பின்னால் இருக்கிறது. இதுதான் வந்து நம்முடைய சட்டில் பாடி ஏன் பாதி கருப்பா இருக்கு பாதி வெள்ளையா இருக்கு அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள்லாம் நமக்கு இன்னும் தெரியல. ஆனா அவர் லாலாஜி அப்படிதான் சொல்றாரு. ஒரு பக்கம் பார்த்தா வந்து உள்ளுக்குள்ளார பிரைட்டா இருக்கு, வெளியில வந்து டார்க்கா இருக்கு உலகம். இப்ப நடுப்புற இருக்கிற சூட்சும உடல் பாதி வந்து உள்ளார இருக்கிற அந்த பிரைட்னஸையும் வெளியில இருக்கிற இருட்டையும் பிரதிபலிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது நம்முடைய உருவகம் தான். இந்த பாதி வெள்ளை பாதி கருப்புங்கிறது மேல் கீழா உள்ளார வெளியிலையா அப்படிங்கிறத பத்தி நமக்கு புரியவில்லை. ஏன்னா ஒரு சில பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்கு. அதாவது வந்து 3 லேயர் இருக்கு. ஒரு லேயர் கம்ப்ளீட்டா பிரைட்டா இருக்கு, அவுட்டர் லேயர் கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்கு, சென்டர்ல இருக்கிற லேயர் அவுட்டர் லேயர் பக்கத்துல டார்க்காவும் இன்னர் லேயர் பக்கத்துல பிரைட்டாவும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சிலருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னும் சிலருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, வயிற்று பகுதி வரைக்கும் வெள்ளையாகவும் வயிற்று பகுதிக்கு கீழே கருப்பாகவும் இந்த உடம்பு இருக்கிற மாதிரி பல பேர் சொல்றாங்க. நிறைய பேர் இந்த சிட்டிங்ல சொல்லும் பொழுது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் பொழுது 2 விதமான எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது எப்படிப்பட்டது இது அப்படிங்கிறது தெரியல, 2 விதத்துல எந்த மாதிரியானது. ஆனால் அவர் சொல்றதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது இது 2ம் ஒரே கலரா ஆகணும் அப்படிங்கிறார். ஒண்ணு கம்ப்ளீட்டா ஒரே அடியா ஒரே கருப்பாயிடணும், அல்லது ஒரே அடியாக வெள்ளையாக ஆகிவிட வேண்டும். அந்த மாதிரி ஆகும் பொழுது இதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சொல்லிட்டு இதை பத்திலாம் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இந்த கடிதத்தை எழுதினவர் வந்து இந்த பாம்பு சம்பந்தமான விஷயத்த பேசியிருப்பாரு. அடுத்தது உடம்பு வந்து ரொம்ப வெள்ளையா இருக்கு, பாதி கருப்பா மாறிட்டுதான் நான் பாதி வெள்ளையா மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்லியிருப்பாரு. ஸோ இது எல்லாமே உங்களுடைய சுயத்தை நீங்கள் தரிசிக்கிற நிலைமையின் ஒரு வெளிப்பாடு தான் அப்படிங்கிறது தான் லாலாஜி சொல்றாரு. ஸோ இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கிற. நீங்கள் பயணிக்கும் பாதையில் நீங்கள் எதை பார்த்தாலும், நேற்றைக்கும் அதான் சொன்னார், சாட்சி பாவனையாக இருங்கள். எதையாவது பார்த்தாலும் சரி, அதாவது எதையாவது உணர்ந்தாலும் சரி, எந்த அனுபவத்தை பெற்றாலும் சரி, அவற்றையெல்லாம் வெறுமனே பார்க்க மட்டும் செய்யுங்கள். அது உள்ளார போய் அதை ஆராய்ச்சி பண்ணி அது மேல கவனம் செலுத்தி அதுக்குள்ளார போயிடாதீங்க. ஏன்னா அப்படி நீங்க அதுக்குள்ளார போனீங்கன்னா உங்களுடைய லட்சிய பாதையில நீங்க வேகமா போற விஷயத்துல இருந்து திசை திரும்பிடுவீங்க. ஏன் இதெல்லாம் வந்து மாயையினுடைய ஒரு அம்சம் தான். அது எப்படி தெரிஞ்சாலும் சரி, ரியாலிட்டியில எந்த உருவமுமே இல்லாத போது அங்க பாம்பு எது பள்ளி எது எதுவும் கிடையாது. அப்ப சுயம் எந்த வடிவத்துல இருந்தான்னா என்ன நிறத்துல இருந்தான்னா எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மாயாவாள். அவ்வளவுதான். அப்ப அது மேல ஏன் எவ்வளவு கவனம் செலுத்துறீங்க? தேவையில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு.
ஸோ சுயத்தை நம்ம உணர்ற நேரம், அதனுடைய நிறம் இதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த எந்த அனுபவங்களையும் நீங்கள் பார்க்க மட்டுமே செய்யுங்கள், கவனம் செலுத்தாதீர்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. என்னால் நடக்க முடிகிறது. அதுக்கப்புறம் அவருடைய கரண்ட் ஹெல்த் கண்டிஷனை பத்தி பேசுறாரு. நடக்க முடியுது, சாப்பிட முடியுது, ஆனா ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்றார். இது வந்து வெதர்னால இருக்கலாம், கிளைமேட் கண்டிஷனால இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்றாரு. ஆனால் லாலாஜி கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அந்த உடம்பு வந்து அந்த உள்ளுக்குள்ளார இருந்த அவருடைய நோயினால தொடர்ந்து வீக் ஆயிட்டு வர்றது இந்த கடிதங்கள்ல நமக்கு தெரியுது. அனைவருக்கும் சலாம், ஆசிகள் அப்படின்னு முடிச்சிட்டாரு. நம்ம அடுத்த கடிதத்துக்கு போலாம். கடிதம் நம்பர் 29, பக்கம் 79. 1930 டிசம்பர் 9ஆம் நாள் எழுதிய கடிதம். அக்டோபர்ல படிக்கிறோம். அதுக்கப்புறம் நவம்பர்ல எழுதப்பட்ட கடிதம் எதுவும் நமக்கு இல்லை. நேரா டிசம்பர்ல எழுதப்பட்ட இந்த கடிதத்துக்கு போறோம். மதிப்பிற்குரிய சகோதரரே, கடவுள் உங்களை பாதுகாப்பாராக. அவருடைய திட்டங்கள் சிறந்தவை. அவருக்குத்தான் சரியான நேரமும் தெரியும். கான்பூரில் கட்டுரைகள் தயாராக இருக்கும். என்னுள் இருக்கும் அனைத்தையும் எழுத வேண்டும் என்பதே எனது உண்மையான விருப்பம். ஆனால் அன்பு மட்டுமே அங்கு உள்ளது. தேவையான கட்டமைப்பு இல்லாததும் சூழ்நிலைகளின் குறைபாடும் நான் செய்ய விரும்புவதை செய்ய இடமளிக்கவில்லை. என்னால் இயன்ற அளவு நான் எழுதுவேன். அது சுருக்கமாக இருக்கலாம். இருப்பினும் அற்புதமாகவும் பயனளிப்பதாகவும் இருந்தால் போதும். ஏனென்றால் புத்திசாலிக்கு ஒரு சிறு குறிப்பே போதுமானது அப்படின்னு சொல்றாரு. இந்த கடிதம் முழுசாவே படிச்சிடுவோம். நீங்கள் ஷாஜகான்பூரில் இல்லாத நிலையில் அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமையுமா என்ற சந்தேகம் எனக்குள் எழுகிறது. நீங்கள் அங்கு இல்லாத சமயத்தில் மதிப்பிற்குரிய முதியோர்களின் சம்மதத்தோடு அந்த வேலையை மேற்பார்வையிடவும் கவனித்துக் கொள்ளவும் என் சார்பில் சகோதரர் ராமேஸ்வர் பிரசாத்தை அங்கு அனுப்புகிறேன். கடவுள் முழு கருணையுடன் நமது மதிப்பிற்குரிய மேன்மையான மகான்களின் வாயிலாக அவருக்கு தைரியத்தையும் பற்றுறுதியையும் அருளட்டும். ராமேஸ்வர் பிரசாத்திடம் சற்று சிறுபிள்ளைத்தனம் இருக்கிறது. அதற்கு அவர் வயதுதான் காரணம். அவர் அதை விட்டு விடுவார். அவர் தனது கண்ணியத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வார். கடவுள் அவருக்கு உதவுவாராக. சகோதரர் ராம்சந்திரரிடம் திறமையும் இந்த உத்தரவு பற்றிய உணர்வும் நிஜமாகவே இருக்கிறது. ஆனால் அவருக்கு அவரது தந்தையின் குறுகிய மனது, இடவசதியின்மை மற்றும் குடும்ப பிரச்சனைகள் என பல இடைஞ்சல்கள் இருக்கின்றன. இவை அனைத்தையும் பார்த்த பிறகு இந்த வேலை பளுவையும் அவர் மீது சுமத்த எனது விவேகம் இடமளிக்கவில்லை. எல்லாம் வல்ல கடவுள் அவர் வெற்றிகரமாக இன்னும் நல்ல சூழ்நிலையை பெற அருள்வார் என எதிர்பார்க்கிறேன். நான் ஈட்டா மாவட்டம் செல்ல வேண்டி இருந்தது. ஆனால் இப்போது செல்லவில்லை. அதை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். தற்சமயம் அன்பு பிரிஜ்மோகன் அங்கு இருக்கிறார். அநேகமாக 10ஆம் தேதி அவர் கான்பூர் செல்வார். அனைவருக்கும் மரியாதைகளும் ஆசிகளும். தில்காரில் பெரிய பணி இருக்கலாம். அதனால்தான் தாங்கள் மாற்றப்பட்டுள்ளீர்கள். அனைத்தையும் கடவுள் மட்டுமே நன்கு அறிவார். ராம்சந்திர பதேகர், 9 டிசம்பர் 1930. இந்த கடிதத்தோட பின்னணி என்னவாக இருக்கலாம் அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து இது ஷாஜகான்பூர்ல இருந்த யாரோ ஒருத்தருக்கு எழுதப்பட்ட கடிதம், முதல் விஷயம். 2வது விஷயம், அவர் வந்து அங்கே இருந்து தில்காருங்கிற ஊருக்கு பதவியில டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்கார். அப்ப பாபு மதன் மோகன்லால கூட இருக்கலாம், அவருக்கு கூட டிரான்ஸ்பர் வச்சுக்கலாம், தெரியல நமக்கு. அவர் இல்லாத நேரங்கள்ல அங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பணிகள் சில ஏதோ லாலாஜி கொடுத்திருக்காரு. அதை பார்க்கிற பொறுப்பை வந்து பாபுஜிக்கு கொடுக்க முடியல அப்படின்னு லாலாஜி வருத்தப்படுறாரு. அந்த அளவுக்கு பார்த்துதான் மாஸ்டர் வந்து எல்லாவற்றையும் பார்த்துதான் ஒரு வேலையை கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கு இந்த கடிதமும் ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்காக ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவை வந்து அவரை டெபியூட் பண்றாரு. சில பேருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கும். என்னன்னா, நான் எல்லா விதத்திலையும் தகுதியோட இருக்கேன், ஆனா மாஸ்டர் என்கிட்ட வந்து எந்த பணியும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஏன் என்ன பிரிசெப்டர் ஆக மாட்டேங்கிறாரு,
எனக்கு வந்து சென்ட்ரல் ஜார்ஜ் பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு, வேற யார் யாருக்கோ கொடுக்குறாங்களே அப்படின்னு சின்னதா ஒரு எண்ணம் ஓடும் அப்பப்ப. இந்த பொறுப்பை நம்மள்ட்ட கொடுத்தா நல்லா செய்வோமே, ஏன் மாஸ்டருக்கு நம்ம எல்லாம் கண்ணில் படமாட்டாங்கிறோம். ஆனா நமக்கு தெரியாது நம்முடைய சூழ்நிலை அதற்கு உகந்ததாக இருக்குமா இல்லையா என்பது மாஸ்டருக்கு தான் தெரியும். அப்ப பாபுஜியை மாஸ்டர் பார்த்ததும் அவரோட அதிகமாக லாலாஜியும் பாபுஜியும் பார்த்துக்கிட்டது, நான் என்னுடைய மாஸ்டரை 3 அல்லது 4 முறைக்கு மேல் பார்த்திருக்க மாட்டேன் அப்படிதான் நான் பாபுஜி சொல்றாரு. டெய்லி போய் அங்க உட்கார்ந்துருக்கவர் கிடையாது. அதே மாதிரி பாபுஜி எழுதின கடிதங்கள்லயும் அவர் ஆன்மீக விஷயங்கள் பேசுற அளவுக்கு உலகியல் விஷயங்கள் பேசிப்பாரா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனா லாலாஜி எல்லாத்தையுமே தெளிவா சொல்றாரு. ராமச்சந்திராவிற்கு குடும்ப பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அவருடைய தந்தையார் வந்து ஒரு நேரோ மைண்டட் பர்சன். அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாபுஜி ஈடுபடுறத அவ்வளவா விரும்ப மாட்டாரு. அதனால இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள், அவருடைய வீட்டுல அவர் இந்த மாதிரி சஸ்தங்கம் நடத்தணும் ஒருவேளை அப்படின்னா அதுக்கான இடவசதியின்மை, இதெல்லாம் பத்தி பேசுறாரு லாலாஜின்னு தான் நான் நினைக்கிறேன். இடவசதியின்மை, அவர் தந்தையாரின் குறுகிய மனது, அவருடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நடுப்பற இந்த வேலை பளுவையும் நான் அவரிடம் சுமத்த விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி ஃபியூச்சர்ல அவர் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள்ல 2 பேரை பத்தி மிக தெளிவாக இந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். ராமச்சந்திரா கிட்ட அந்த பொறுப்பை நான் கொடுக்கணும், இப்போதைக்கு அவருக்கு சூழ்நிலை சரியில்லை, அதனால பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவை அங்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற. இதெல்லாம் வந்து பிற்காலத்துல நடக்க போற நிகழ்ச்சிகளுக்கான சிறு குறிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். முதல் பக்கத்துக்கு வரும்பொழுது அவர் அதுல சொல்ற முக்கியமான விஷயம், இதை பத்தியும் நம்ம நேற்றுக்கு பேசணும். நீங்க கான்பூருக்கு போகும்பொழுது நான் எழுதிய கட்டுரைகள் தயாராக இருக்கும், எடுத்துக்குங்க. எனக்குள்ள எவ்வளவு இருக்கோ அவ்வளவையும் எழுதினு ஆசைப்படுறேன். ஆனா உள்ள போகும்பொழுது அங்க என்ன இருக்குன்னா அன்பு மட்டும்தான் இருக்கு. அதை எப்படி எனக்கு எழுத முடியும்? அன்பு மட்டுமே அங்க உள்ள இருக்கு, அதை எப்படி நான் எழுத முடியும்? அது முதல் விஷயம். 2வது விஷயம், எல்லாத்தையும் எழுதணும்னா அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணுங்கிற. ஆனா நான் எழுதுறதுன்னா என்ன, யாராவது ஒருத்தர் ரைட்டர் இருக்கணும், இல்லைன்னா டைப் ரைட்டர் இருக்கணும், உட்காந்து அடிக்கிற மிஷின் இருக்கணும், சொல்ல சொல்ல டைப் பண்ற மாதிரி ஆட்கள் இருக்கணும், பிரதி எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கணும். ஆனா அந்த மாதிரியான எந்த கட்டமைப்பும் இல்லை. அடுத்தது சூழ்நிலைகளுடைய குறைபாடு. என்ன சூழ்நிலைகளுடைய ஒரு குறைபாடு அப்படின்னா, அவர் ஒரு பணியில இருந்தாரு, அந்த பணியினுடைய பளு இருக்கு. அவருக்கு வந்து இதை எழுதுறதுக்கு உகந்த ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லாமல் இருந்திருக்கலாம். குடும்பம், ஒரு பிரைவசி இல்லாம. லாலாஜி மகராஜோடைய அந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீட்டுக்குள்ளார இந்த பக்கம் வந்து உட்காந்து தியானம் பண்ணி, அந்த பக்கம் வந்து படுத்து உறங்கி, அந்த மாதிரி இருக்கிற ஒரு வீட்டுல வாழ்ந்தார் கடைசி காலத்தெல்லாம் அப்படின்னு நம்ம அந்த பிலிம்ல பாக்குறோம். அப்ப அந்த சூழ்நிலையும் அவருக்கு நல்ல ஒரு நிம்மதியா அமைதியா உட்கார்ந்து எழுதுற ஒரு சூழ்நிலையும் இல்லை. அதையெல்லாம் சொல்றாரு. ஆனாலும் என்னால என்ன முடியுமோ நான் அதை எழுதியிருப்பேன், அது ரொம்ப சுருக்கமா இருக்கும். இருப்பினும் அது அற்புதமாகவும் பயனளிப்பதாகவும் இருந்தால் போதும், புத்திசாலிக்கு ஒரு சிறு குறிப்பே போதும். இப்ப இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு சின்ன சின்ன வரிகள். அந்த சின்ன சின்ன வரிகள்ல வர்ற குறிப்புகளே வந்து நமக்கு மிகப்பெரிய வெளிப்பாடுகளை கொடுக்குது. அப்படிங்கும்போது லாலாஜி மகராஜுடைய ரைட்டிங்ஸ், அவர் சொல்றாரு, நான் எவ்வளவு சுருக்கமா எழுதுறேங்கிறது முக்கியம் இல்ல, ஆனால் அது வந்து அற்புதமானதாக படிப்பவர்களுக்கு சரியான ஆன்மீக பயனை அளிப்பதாக இருந்தால் போதும். அதனால நான் எவ்வளவு பெரிய லிட்ரேச்சர் புக்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, அது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். அதோட இல்லாம என்னுடைய எழுத்துக்களை ஒருவர் படிக்கும் பொழுது அவருக்கு ரியல் விஸ்டம் இருக்குது அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு சின்ன வேர்டு போதுமானது. நான் என்ன சொல்ல வரனோ அது எல்லாவற்றையும் அது அவருக்கு வெளிப்படுத்தி விடும் அப்படின்றதையும் சொல்றாரு. இதை நம்ம இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது நம்ம எல்லாருமே உணர்ந்து கொண்டு வருகிறோம். ரொம்ப சின்ன புத்தகம், அதிகபட்சம் ஒரு 10 நாள்ல படிச்சு முடிச்சிடலாம்னு எடுத்த ஒரு புத்தகம். கிட்டத்தட்ட வந்து 2 மாதமாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும் பொழுது தெரியுது, இதுவும் வந்து நிறைய விஷயங்களை நம்ம நேரம் கருதி வேகமாகவும் நகர்த்திட்டு போயே இந்த அளவுக்கு இது வந்திருக்குது. அப்படிங்கும்போது இந்த லாலாஜி மகராஜ் சொல்ற இந்த வார்த்தைகள் பாருங்க, அது உண்மைதான். நான் எழுதுற விஷயம் சுருக்கமாக இருந்தாலும்
அது அற்புதமாகவும் பயனளிப்பதாகவும் இருந்தால் போதும். அடுத்தது, ஷாஜகான்பூரில் நீங்கள் இல்லாத நிலையில் அந்த நிகழ்ச்சி, அங்க ஏதோ ஒரு ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நடத்துறாங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா, என்ன நிகழ்ச்சி அது, என்ன நடத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அங்க பண்றதுக்கான முயற்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு பண்டார மாதிரி கூட ஏதோ ஒண்ணு இருக்கலாம். அப்பெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துறது ஒரு பழக்கமா இருந்திருக்கு. அதான் சொல்றாரு, நீங்க அந்த நிகழ்ச்சி நடக்கிறப்ப நீங்க அங்க இல்ல அப்படின்னாலும் அது வெற்றிகரமாக அமையுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம்தான். அதுக்கு பதிலாக அங்க மதிப்பிற்குரிய முதியோர்கள், இந்த ஹைரார்கிஸ் உடைய மாஸ்டர்கள், அவங்களுடைய சம்மதத்தோடு அந்த வேலையை மேற்பார்வையிட கவனித்துக் கொள்ள என் சார்பில் சகோதரர் ராமேஸ்வர் பிரசாத்தை அங்கு அனுப்புகிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க. ராஜி சொல்றாருல, பாபுஜியினுடைய உத்தரவின்படி. லாலாஜி சொல்றாரு பாருங்க, மதிப்பிற்குரிய முதியோர்களின் சம்மதத்தோடு அந்த வேலையை மேற்பார்வையிட. அந்த மதிப்பிற்குரிய முதியோர்கள்னு அவர் சொல்றது அவருடைய குருநாதர், அவருக்கு முன்னாடி இருந்த அந்த குரு பரம்பரை, அவர்களோடு உள்முக தொடர்புல இருந்து அவற்றை எல்லாத்தையும் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு செய்யறாரு. அந்த பழக்கம் தான் இன்னமும் இருக்கிறது. அதே பாரம்பரியம் தான். யார் ஒருத்தர் அடுத்தடுத்து வர்றதுனாலும் பாபுஜி எப்ப சொன்னாலும் லாலாஜியுடைய உத்தரவின்படி அப்படிதான் அவர் செஞ்சாரு. ராஜி இப்ப அப்படித்தான் செய்யறாரு. எல்லா குருமார்களும், ஜாரிஜி அப்படிதான், பாபுஜி தான் கடைசி காலங்கள்ல ஜாரிஜியினுடைய எல்லா ஒரு ஸ்பீச் எப்படி பார்த்தோம்னாலும் அவர் அப்படியே பாபுஜிங்கிற வார்த்தை இல்லாம அவர் பேசுறதே இல்லைங்கிற மாதிரிதான் ஜாரிஜி மகராஜ் இருந்தாங்க. லாலாஜி சொல்றதுல இந்த இடமும் முக்கியமான இடம். நான் இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு டெபியூட் பண்றேன்னா என் இஷ்டத்துக்கு பண்ணல, அதுக்கு முறையாக மதிப்பிற்குரிய முதியோர்களிடம் சம்மதம் பெற்று அதுக்காக ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவை அனுப்புகிறேன். கடவுள் முழு கருணையுடன் நமது மதிப்பிற்குரிய மேன்மையான மகான்களின் வாயிலாக அவருக்கு தைரியத்தையும் பற்றுறுதியையும் அருளட்டும். ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு அதுக்கான எஃபெக்ட் எல்லாத்தையும், அதுக்கான எனர்ஜி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை எவ்வளவு பணிவாக ஒரு பிரார்த்தனையாக சமர்ப்பிக்கிறார் பாருங்க. நம்ம நேத்திக்கு பேசும்போது அதை பத்தி பேசும். ஒரு எண்ணம் உங்களுடையது, அந்த எண்ணத்தை சமர்ப்பிக்கிற விதத்துல பணிவும் அதை தன்னுடைய மாஸ்டரிடம் கூட கனெக்ட் பண்றதும் ரொம்ப முக்கியம். இப்ப ராமேஸ்வர பிரசாத் மிஸ்ராவுக்கு ஒரு பணி கொடுத்து அனுப்புறாரு லாலாஜி மகராஜ். என்ன சொல்லலாம், எல்லாம் நடக்கும் நான் சொல்லிட்டேன் அப்படி சொல்லலாம். நீ என்ன வச்சா போதுங்க எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லல. ஒரு பணியை கொடுத்துட்டு பிரார்த்தனை மனோபாவத்துல தன்னுடைய எண்ணத்தை இணைக்கிறார். எப்படி இணைக்கிறாரு, இதுக்கான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கட்டும், இதுக்கான பற்றுறுதி தைரியம் எல்லாம் உங்களுக்கு வரட்டும் அப்படிங்கிறது சஜஷன். நம்மளா இருந்தா அந்த சஜஷனை அப்படிதான் கொடுப்போம். இப்ப நானே இருக்கிறேன், ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா மாதிரி யாரோ ஒரு அபியாசிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறேன், ஒரு கச்சை பெண்ணுக்கு அனுப்புறேன், என்னால போக முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அவர் அந்த ஒரு எனர்ஜி அவருக்குள்ளார ரைஸ் ஆகுது, அவர் பற்றுறுதியோட தைரியமா போய் அதை நடத்திட்டு வராருன்னு நான் மனதளவுல ஒரு சஜஷன் கொடுப்பேன். ஆனா இதுதான் அகங்காரமான சஜஷன். லாலாஜி அந்த சஜஷன் எப்படி கொடுக்குறாருன்னு பார்ப்போம். மாஸ்டர் முழு கருணையுடன் அல்லது கடவுள் முழு கருணையோடு நமது மதிப்பிற்குரிய மேன்மையான மகான்களின் வாயிலாக அவருக்கு தைரியத்தையும் பற்றுறுதியையும் பார்த்தார். ரொம்ப அற்புதமான வார்த்தை அது. இது மீண்டும் மீண்டும் நம்ம சிந்திக்க வேண்டியது மட்டும் இல்ல, நம்ம ஒரு ஒர்க்கை எப்படி ப்ரொசீட் பண்ணணும், த்ரூ வாட், மீடியம் என்ன. அப்ப நான் என்ன நினைக்கணும், ஒரு பணி ஒரு தட்டை கொடுக்கும் பொழுது மாஸ்டருடைய மேன்மையான கருணையினால் அவர் மூலமாக இவர் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் பெறட்டும், அப்படித்தானே நம்மளுடைய சஜஷன் இருக்கும். அப்படி நம்ம கொடுக்கறதே இல்லை. இதயத்திலிருந்து மற்றவர்களுக்கு அன்பை செலுத்துங்கள் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்றோம், நம்ம ஹார்ட்ல இருந்து அன்பு அடுத்தவங்களுக்கு போகுதுன்னு தான் நினைக்கிறோம். அந்த அன்பு போகும் தான், ஆனால் அதனுடைய எஃபெக்ட் அவ்வளவா இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, என்கிட்ட இருந்து போறத நான் மாஸ்டர் மூலமாக அனுப்பவில்லை. அதனால அந்த அன்போட கொஞ்சம் அகங்காரம் கலந்து போகுது. அங்க எவ்வளவு அகங்காரம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அது ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுது.
அப்ப அந்த அன்பை எப்படி பரவ வைக்கணும்? என் இதயத்துல பொங்கி வழியிற அந்த அன்பு வந்து மாஸ்டர் மூலமாக இந்த அபியாசியை சென்றடைகிறது, என்னுடைய உறவினரை சென்றடைகிறது, என் குழந்தையை சென்றடைகிறது, என் கணவரை சென்றடைகிறது, என் மனைவியை சென்றடைகிறது. யார் மூலமாக? த்ரூ மாஸ்டர். இதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, முதல் விஷயம், நான் ஏதோ அன்பு களஞ்சியம் மாதிரியும் எனக்குள்ளார இருந்து நான் அப்படியே அங்க சப்ளை பண்றேன் அப்படின்னு எண்ணம் வந்தாலே இது பெரிய களஞ்சியம்னு ஒரு எண்ணம் அகங்காரம் இருக்குங்க. அப்படி கிடையாது. இன்ட்டு இருக்க ஒரே ஒரு துளியா இருக்கலாம், ஒரே ஒரு டிராப்பா இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு டிராப் எதுக்குள்ளார போகுது அப்படிங்கிறத பொறுத்து அதோட எஃபெக்ட் வேறையாக இருக்கலாம். ஒரு நியூக்ளியஸ் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ரொம்ப நானோ மைக்ரோ லெவல் சின்னதுதான். ஆனா அது ஒரு நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளார போகும் பொழுது ஒரு மிகப்பெரிய விளைவு ஏற்படுது. ஒரே ஒரு அணுவோடைய கரு அது சும்மா கிடக்கு. ஒரு யுரேனியத்தோட அணுக்கருன்னு எடுத்துக்கோங்க. யுரேனியம் வெளியில இருக்குது, கண்ணால பார்க்க முடியல ஒரு தனிமமா கூட அதை வச்சிருப்போம். அதுல இருந்து ஒரு அணுவை பிரிச்சு எடுத்து பார்க்கிறோம். அது தனியா இருக்கிற வரைக்கும் அது எதுவும் கிடையாது. பட் அந்த நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளார அது உள்ளுக்குள்ளார போனோம்னா இத்தினோண்டு அணு மிகப்பெரிய அழிவை உருவாக்குற ஒரு அணுகுண்டா மாறுது. அது மாதிரி என்கிட்ட இருக்கிறது ஒரு ஸ்பார்க் லெவல் லவ்வா கூட இருக்கலாம். ஒரே ஒரு ஸ்பார்க் அளவுக்கு என்கிட்ட அன்பு இருக்கும். இட்ஸ் நாட் அட் ஆல் எ மேட்டர். அந்த அன்பை நான் எதன் மூலமாக என்னிடம் இருக்கிறவர்களுக்கு அனுப்புகிறேன்? என்னுடைய அபியாசிகளுக்கு, என்னுடைய சகோதரர்களுக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு நான் எப்படி அனுப்புறேன்? யார் மூலமாக அனுப்புறேன்? மதிப்பிற்குரிய என்னுடைய குருநாதரின் வாயிலாக இந்த அன்பு அவர்களை சென்றடைகிறதுன்னு நான் பணிவாக அதை அனுப்பும்போது ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ல, ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ல உள்ளுக்குள்ளார வந்து போற ஒரு குறைஞ்ச வோல்டேஜ் உள்ள ஒரு கரண்ட் இந்த பக்கம் வந்து அது மாதிரி 10 மடங்கு வோல்டேஜா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நம்ம அந்த கொடுத்த அந்த ஒரு துளி வந்து மிகப்பெரிய அழுத்தத்தோட அந்த பக்கம் வெளிப்பட வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னுடைய அன்புல ஒரு கடினத்தை, என்னுடைய கிராஸ்னஸ் இருக்கலாம். ஆனால் அது மாஸ்டர் வழியாக அனுப்பப்படும் பொழுது என்னுடைய கிராஸ்னஸ், என்னுடைய குறைபாடுகள் எல்லாம் அதுல கலந்துதானே இருக்கும். அதெல்லாம் வடிகட்டப்பட்டு அந்த தூய அன்பினுடைய சாரத்தை மட்டும் அந்த பக்கம் அங்க என்ன தேவையோ அதை மட்டும் அனுப்புற ஒரு ஃபில்டராகவும் அவரு அமைஞ்சு போறாரு. ஆனா நம்ம எப்பயுமே அன்பு பரவுது அப்படிங்கும் பொழுது அது த்ரூ மாஸ்டர் மூலமாக பரவுதுங்கிறத நினைக்கிறதுக்கு கூட நமக்கு தோன்றது இல்லை. நான் அனுப்புறேன், நான் அனுப்புறேன், நான் அனுப்புறதில்லை, நான் பரவ விடுவதில்லை, என்னிடம் இருந்து அவர் மூலமாக பரவுகிறது. இது வந்து இந்த சஜஷன் வந்து இப்படி கொடுக்கும் பொழுது நம்மகிட்ட பணிவு உருவாகுது, பிரார்த்தனை மனோபாவம் உருவாகுது. நம்ம எதை அனுப்புறோமோ அது பல மடங்கு அதிகமாக போகுது. மூணாவது விஷயம், என்னுடைய வேவ் லென்த்துக்கு தான் நான் வந்து சப்ளை பண்ண முடியும். என்னுடைய வைப்ரேட்டரி லெவல் என்னவோ அந்த வேகத்துல தான் அந்த அலைகள் பரவும். அப்ப நான் இங்க இருந்து பேசுறேன்னா எவ்வளவு தூரத்துக்கு கேட்கும்? ஆனா நான் ஒரு செல்போன் வச்சு பேசணும்னா எவ்வளவு தூரத்துக்கு கேட்கும்? இப்ப நான் பேச விரும்புறத ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிற ஒருத்தருக்கு நான் வந்து த்ரூ செல்போன் மூலமா அனுப்பணும்னா என்ன ஆகுது? உடனடியாக அதனுடைய அலைவரிசை நீளமானது மாற்றப்பட்டு வேகமாக்கப்பட்டு ரொம்ப ஸ்பீடா போய் எகைன் வந்து அங்க அது அவருக்கு ஏத்த மாதிரி குறைக்கப்பட்டு போய் சேரும். அது மாதிரி நான் என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை நான் அனுப்பணும்னு நினைக்கிற அந்த அன்பை மாஸ்டர் மூலமாக அனுப்பினேன்னா அது பல மடங்கு அலைவரிசையில உயர்த்தப்பட்டு வைப்ரேட்டரி லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணப்பட்டு திரும்பி அவங்கள்ட்ட ரீச் ஆகும்போது அவங்களுடைய லெவலுக்கு அது மாற்றம் பெறப்பட்டு இம்மிடியட்டா அது அதனுடைய வேலையை பார்க்குது. என்னகிட்ட இருந்து கிளம்புற அன்பானது அடிப்படையில சற்றே வந்து சூட்சுமம் இல்லாமல் இருந்தால் கூட அது நான் மாஸ்டர் மூலமாக போகுது அப்படின்னு பணிவாக சமர்ப்பிக்கும் பொழுது அதை மிக சூட்சுமமாக மாற்றுகின்ற அந்த பெரிய பணியை மாஸ்டர் செஞ்சிடறாரு. எவ்வளவு விஷயங்கள் இருப்பாரு. அதுக்கடுத்து எனக்கும் நான் யாருக்கு எல்லாம் அன்பு செலுத்துறேனோ அவங்களுக்கும் இடையில பர்சனல் பாண்டேஜ் கிரியேட் ஆகிறத அது தடுக்குது. ஒரே ஒரு விஷயம்,
என்னிடமிருந்து அன்பு பரவுதுங்கிற ஒரே ஒரு சஜஷனை த்ரூ மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு நடுப்புற ஒரு மீடியத்தை போடும்பொழுது என்ன மாற்றங்கள்லாம் உருவாகும். அப்ப நம்ம கொடுக்குற எல்லா சஜஷனும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு லாலாஜி அற்புதமா இங்க வழி சொல்றாரு பாருங்களேன். சகோதரர் ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவை மதிப்பிற்குரிய மூத்த மகான்களின் சம்மதத்தோடு, அப்ப நான் எந்த வேலை செய்தாலும் எந்த ஒரு மிஷன் பணியை எடுத்தாலும் என் மாஸ்டருடைய சம்மதத்தோடு அவர் உத்தரவின்படி செய்கிறேங்கிற உணர்வுக்கு வரணும். அதுக்காக ஒண்ணுக்கும் போய் மாஸ்டருக்கு போன் பண்ணி கேட்டு செய்ய முடியாது. பிரேயர்ஃபுல்லா மாஸ்டர் இதை செய்யறதுக்கு உங்க அனுமதி வேணும் அப்படின்னு நின்று வணங்கிட்டு அதன் பிறகு நீங்க அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த செயல் தொடர்ந்து நடக்குதுன்னா மாஸ்டருடைய அனுமதி கிடைச்சிருச்சுங்க. செயல் தடங்கள் ஆகுது அப்படின்னா மாஸ்டர் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போறாரு. இவ்வளவுதான். அடுத்தது இது அனுமதி, மனதளவுல ஒவ்வொரு செயலுக்கும் மாஸ்டரிடம் அனுமதி பெறுவது. அடுத்தது அந்த செயலை செய்யறதுக்கு நம்ம யாரையெல்லாம் நிர்ணயிக்கிறோமோ, அது சின்ன வேலையா இருக்கும். ஆசிரமத்துல ஒரு சின்ன பணியை செய்யறதுக்கு ஒருத்தட்ட பொறுப்பு கொடுக்கறதா இருக்கலாம், அல்லது மையத்துல ஒரு சின்ன பணியை செய்யறதுக்கு ஒருத்தட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கறதா இருக்கலாம். அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றுவதற்கான தைரியத்தையும் ஒரு திறமையையும் அத்துறுதியையும் மாஸ்டர் வாயிலாக அவர் பெறட்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த சஜஷன் அற்புதமாக ஒர்க் பண்ணுது. ஸோ ரொம்ப ரகசியங்கள் தான் இதெல்லாம், நமக்கு தெரிஞ்ச ஆனால் நம்ம பயன்படுத்தாத அல்லது பயன்படுத்த முடியாத. ஏன்னா இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய அகங்காரம் முன்னாடி சொன்ன மாதிரி, கடிதத்தை சொன்ன மாதிரி அதன் மீது மாஸ்டர் நர்த்தனம் ஆடி அதை பணிய வைக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருந்துருவோம். ரெடி ஆகிற வரைக்கும் தொடர்ந்து அவர் நம்ம அகங்காரத்தின் மீது நடனம் ஆடும். அதனாலதான் இதெல்லாம் செய்யற அளவுக்கு, அதாவது நான் செய்யற ஒண்ணு நான் செய்யல, மாஸ்டர் தான் செய்யறார் அப்படின்னு நான் ஒத்துக்கிறதுக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுக்கும் கூட ஒரு அளவுக்கு நம்ம வளர வேண்டி இருக்கிறது. அடுத்து ராமேஸ்வர பிரசாத் மிஸ்ராவை பற்றி சொல்லும் பொழுது சொல்றாரு, சிறுபிள்ளைத்தனம் இருக்குது, வயது காரணம், இந்த டைம் வரும்பொழுது எல்லாம் மாறிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இதே மாதிரி போன கடிதத்துல சொல்லும் பொழுது கங்கா சேவகனுடைய சூழ்நிலைகள் மேம்படணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண மாதிரியே இங்க பாருங்க, பாபுஜியினுடைய சூழ்நிலைகள் மேம்பட வேண்டும் அப்படின்னும் பிரார்த்திக்கிறார். எல்லாம் வல்ல கடவுள் அவர் வெற்றிகரமாக இன்னும் நல்ல சூழ்நிலையை பெற அருள்வார் என எதிர்பார்க்கிறேன். அவங்களுடைய எல்லா விஷயங்களும் ஒட்டு மொத்தமா ஃபீல்ட ப்ரிப்பேர் பண்றது மாதிரிதான் அவங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் இருக்கு. நம்முடைய பிரார்த்தனைகளும் அது மாதிரிதான் அமையணுங்கிறதுக்கு இந்த கடிதம் ஒரு எடுத்துக்காட்டு. ரொம்ப ஒரு நல்ல கடிதம், ரொம்ப ரகசியமான விஷயங்கள் சொல்லப்பட்ட கடிதம். அது கடைசியா சொல்றார், நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டீங்கன்னு கவலைப்பட வேண்டாம், அங்க உங்களுக்கு மிகப்பெரிய பணி இருக்கலாம், இயற்கை கடவுள் உங்களுக்காக அங்க ஒரு பணி வைத்திருக்கலாம், அதனால தைரியமாக போங்க, அங்க உங்களுக்கு பணி இயற்கையால வழங்கப்படலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம மனோபாவம் எப்படி இருக்க வேணும்? ஒரு இடமாற்றம் இருக்கிறது அல்லது நம்ம எதிர்பாராத ஒரு விஷயத்துக்கு நாம டெபியூட் பண்ணப்படுறோம் அப்படின்னா அங்க நமக்கு அந்த வேலை ஏதோ ஒரு வேலை, அந்த வேலை எனக்கு தெரியாத வேலை அங்க வச்சிருக்காங்கன்னா அந்த வேலை செய்யறோமோ இல்லையோ அது சம்பந்தமான வேற ஏதோ ஒரு வேலை நம்மளால நிறைவேறணுங்கிறது மாஸ்டருடைய விருப்பம். இந்த மனோபாவம் தான் மிக சரியாக மாஸ்டருடைய விருப்பத்திற்கு நம்மளை இணங்கி நடக்க வைக்குது, நமக்குள்ளார அவர் ஏற்படுத்த வேண்டிய மாற்றத்தை ஏற்படுத்துறது. இந்த கடிதம் ரொம்ப சூட்சமான ஒரு கடிதம். இதில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை நம்ம உள்வாங்குவோம். நம்முடைய ஆலோசனைகள், நம்ம கொடுக்குற எந்த ஒரு சஜஷனும் மிக பணிவோடு மாஸ்டரின் வாயிலாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம கொடுக்கணும். இப்ப கூட நம்ம இன்னைக்கு காலை தியானத்துல நம்ம இதயங்கள்ல இருந்து பொங்கி வழிகிற அந்த தூய்மையான அன்பு நம்முடைய மாஸ்டரின் வாயிலாக எல்லா இதயங்களுக்கும் சென்றடையட்டும், ஒவ்வொரு இதயமும் அந்த அன்பினால நிகழ்ச்சி அடையட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்வோம்.